ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற உதகமண்டலம் பக்கத்துல இருக்கிற எப்பநாடுங்கிற ஒரு அழகான மலை கிராமத்துல இருக்கோங்க. லாஸ்ட் 2 வீடியோல நம்ம ஊட்டியில இருந்து எப்பநாடு வந்த பஸ் வீடியோ, அதுக்கப்புறம் எப்பநாடு சுத்தி இருக்கிற மலைகளை எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம எப்பநாடுல இருந்து திருப்பி ஊட்டி போற பஸ் வீடியோ தான் போட போறேன். ஏன் ரிட்டர்ன் ஜேர்னினா, வரும்போது ஒரு சைடு மட்டும் தான் கேப்சர் பண்ணோம், போகும்போது இன்னொரு சைடோட அழகையும் கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலதான். ஏன்னா பார்க்குற இடம் எல்லாமே வந்து வியூ பாயிண்ட்ஸ் தாங்க. நம்ம தனியாக வியூ பாயிண்ட்டுக்குன்னே போக தேவையில்லை. இந்த ஹில் பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணாவே போதும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான மலை பயணத்துக்குள்ளே போக போகிறோம். மலை பஸ் பயணத்துக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னும் பஸ் வரதுக்கு 5 minutes தான் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, கரெக்டா நாம ஒரு 1:30 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, வுட் சைட் ஸ்கூல் ஊட்டி எப்பநாட்டுல இருக்கிற மாணவர்களை வந்து இறக்கி விட்டு போகுது ஸ்கூல் பஸ். மக்களே, கரெக்டாக 1:30 மணிக்கு பஸ் வந்திருக்குங்க. 1 மணி நேரம் இங்கிருந்து நம்ம ஊட்டி போகிறதுக்கு. ஸோ 2:30 மணிக்கெல்லாம் நம்ம ரீச் ஆகிடலாம். உடனே எடுத்துருவாங்களா இல்லை ஒரு 10-15 minutes வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ பட் என்ன இருந்தாலும் 2:30 2:45 போல் நாம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடலாம். வாங்க போய் பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம ஊட்டியில இருந்து எப்பநாடு வரும்போதும் இதே பஸ்ல தாங்க வந்தோம். டெம்பிள் சிட்டின்னு போட்டிருக்காங்க பாருங்க லிவரி. வெளியும் வந்து சூப்பரா டெம்பிள் சிட்டின்னு போட்டிருப்பாங்க. எப்பநாட்டுல வந்து இந்த ஒரு டெம்பிள் மட்டும் இல்லைங்க, இது வந்து ஊருக்குள்ள இருக்கிற டெம்பிள். ஊருக்கு கொஞ்சம் தள்ளியும் வந்து ஹெத்தேமன் கோவில் இருக்கு. நம்ம இங்க எப்பநாடு பாத்தீங்களா, நிறைய படுகேறின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாவே வந்து ஊட்டி மலைகள் மேல நிறைய படுகேறின மக்களோட ஹட்டிகள் இருக்கும். ஹட்டினா வந்து இங்க அந்த வில்லேஜ், நம்ம கீழே வந்து பட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேல வந்து மலை மேல வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க படுகிறின மக்கள் அவங்களோட வாழ்விடங்களை. சோ அந்த பியூட்டிஃபுல் ஹட்டியில ஒரு ஹெத்தேமன் கோவில் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. எப்பநாட்டுல இருந்து ஊட்டி போறதுக்கு 16 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். அந்த மலை சைட்ல தெரிஞ்சு பாத்தீங்களா, அந்த மலை அடிவாரத்துல தான் வந்து ஹெத்தேமன் கோவில் இருந்துச்சு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 2 வீடியோல நம்ம ஊட்டியில இருந்து எப்பநாடு வந்தது, அதுக்கப்புறம் எப்பநாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணது, இந்த 2 வீடியோ பண்ணிருக்கேன். இது வந்து எப்பநாடு சீரீஸ்ல அடுத்த வீடியோங்க. நம்ம எப்பநாடுல இருந்து ஊட்டி போற வரைக்கும். ஏன்டா ரிட்டர்ன் ஜேர்னி எடுக்கிறேன்னா, இங்க பாருங்க, நம்ம போற ரூட்டு வேறதான், ரிட்டர்ன் போற ரூட்டு வேற, வந்த ரூட்டு வேற, போற ரூட்டு வேற. அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த ரூட் வந்து புது ரூட்டு தான். அதனால உங்களுக்கு அந்த இயற்கை அழகையும் காட்ட வேணாமா, அதனாலதான் வந்து நம்ம ரிட்டர்ன் ஜேர்னியும் வந்து எடுக்கிறோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா மக்களே. கிராமத்தை சுத்தி அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்ங்க. பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து மலைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி எஸ்டேட்ஸ், அருவிகள், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபாரஸ்ட் ஏரியாஸ், சோலைக்காடுகள்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அழகே வந்து சோலைக்காடுகள் தான். பட் அந்த சோலைக்காடுகள் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்குன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இருக்கிற அழகே வந்து நம்ம 2 கண்ணுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான காடுகள், மலைகள், கிராமங்கள் வழியா நம்ம பயணிக்கிறதே வந்து வேற லெவல் இன்பம் தான் மக்களே. அதெல்லாம் நீங்க வந்து அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்ல பயணம் பண்ணும்போது எப்பவாவது ஒரு டைம் நீங்க ரெகுலர் டூரிஸ்ட் பிளேசஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாள் தனியா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா, வெறும் 16 ரூபா தாங்க டிக்கெட் பிரைஸ். கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி வர மொத்த ஏரியாவுமே வந்து வியூ பாயிண்ட்ஸ் தான். இங்க பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. பாக்குற கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே மலை தொடர்கள் தான்.
கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த மலைத்தொடர்கள் மேல ஃபுல்லாவே வந்து பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி வந்து அவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள். வேற என்ன வேணும், சொர்க்கமே வந்து நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க. மக்களே, நம்ம நீலகிரி மாவட்டத்தோட இன்டீரியர் ஏரியாஸுங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? குட்டி குட்டி கிராமங்கள்னு வரிசையா வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள், அதை சுத்தி வந்து மலைப்பயிர்கள் விளைவிக்கிற இடம், தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை குன்றுன்னு அப்படியே ரம்யமா இருக்குங்க. எவ்வளவு தடவை நான் வந்து இந்த மாதிரி இன்டீரியர் ஏரியாஸ்க்கு டிராவல் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிண்ணக்கோரை, ஹிரியசீகை மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் வந்து நம்ம கேடி வேலி, இந்த மாதிரி நிறைய இன்டீரியர் ஏரியாஸ்க்கு நான் பயணம் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க, ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்குங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுமே. நான் ஊட்டி பிளான் ஹில் ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணாவே வந்து ஜென்ரலா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்ம பார்க்கவே இல்லாத நிறைய இடங்களை உங்களுக்கு காமிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். கொடைக்கானல்ல எல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்மியான வில்லேஜஸ் தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு தாலுக் லெவல்ல தானே. பட் நீலகிரி மாவட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாவட்டமே வந்து மலை மேலதான் இருக்கு. அப்படிங்கறதுனால உங்களுக்கு எக்கச்சக்கமான கிராம பகுதிகள் இருக்குங்க. அதனால இன்னும் நாம வந்து 2-3 பயணம் பண்ணாலும் அத்தனை கிராமங்களையும் கவர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து இன்டீரியர் ஏரியாஸ் நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணி போடுறேன், ஓகேவா? ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிற மலை கிராமங்கள் பத்தி. முக்கியமா சம்மர் சீசன்ஸ்ல நம்ம பிளெயின்ஸ்ல டிராவல் பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே சமயத்துல இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிடுவேங்க. நான் ஒரு ஏப்ரல் மாசத்துலதான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மரக்கல் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. சோ நம்ம மலைப்பயணங்கள் போது மியூசிக் இல்லாம நம்ம போனதே கிடையாது. இந்த பயணத்திலயும் அழகா இளையராஜா அவர்களோட மியூசிக் வைப் பண்ணிட்டே போனா, இங்க பாருங்க அப்படியே அந்த மலைத்தொடர்கள் மேல வெயில் பட்டு ஒரு பக்கம் நிழலு ஒரு பக்கம் வெளிச்சனு அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கா. குட்டி குட்டி கோவில்கள் எப்படி ஒரு வைபா இருக்கு பாருங்க மக்களே. வைபோட வைபா நம்ம பாட்டு பாடிட்டே சூப்பரா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போலாமா? என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொடு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ,
பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், 1000 ஆசைகள் என்னில் ஊட்டினாள். ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவு பகலும் என்னை வாட்டினாள். இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள். நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடி ஒன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா. விழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாளாட்ட வருவானா, நெஞ்சில் பூமஞ்சம் தருவானா, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில். கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில். கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பாலைக்கு நீரூற்றி போவாளோ. வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா. கொஞ்சம் பொறுக்கொடு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. மக்களே எப்படி இருந்துச்சுங்க காதலுக்கு மரியாதை படத்துல? செம்ம பியூட்டிஃபுல்லான சாங்கு பழனி பாரதி அவர்களோட வரிகள்ல. இந்த மாதிரி நிறைய புது புது கவிஞர்கள் அப்படியே கொண்டு வந்து கொட்டுவாங்க பாருங்க தமிழ் திரையுலகத்துல. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க நம்ம கேட்கறதுக்கு. அதுவும் மலை பயணங்கள்ல எல்லாம் இளையராஜா அவர்களோட மியூசிக்ல இந்த மாதிரி அற்புதமான வரிகளோட டிராவல் பண்ற இன்பம் இருக்கே, அடடா. இதெல்லாம் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது உங்களுக்கு. நிறைய பேர் பார்ப்பேன், நிறைய இயர்பட்ஸ் எல்லாம் போட்டு பாட்டு கேட்டே போயிட்டு இருப்பீங்க. பட் ஆனா நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன் மக்களே, இயர்பட்ஸ் கொஞ்சம் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த வைஃபை இயர்பட்ஸ் எல்லாம் வந்து எத்தனை காதுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை. பட் என்ன செய்யறது, அட்லீஸ்ட் அந்த ஒயர் இருக்கிற மாதிரி ஹெட்போன்ஸ் வாங்கிக்கோங்க இயர்பட்ஸுக்கு பதிலா. ஏன்னா அட்லீஸ்ட் அது வந்து ஒயர் மூலமா வர்றதுனால உங்களுக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். இப்ப ரீசெண்டா தான் ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். அது நாம இயர்பட்ஸ் போட்டு அந்த வைஃபை மூலமா கேட்டுட்டே இருக்கும்போது காதுக்குள்ள நிறைய அந்த இஎம்வின்னு சொல்லுவாங்களே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு பட்டு பட்டு காதோட அந்த ட்ரம்ஸ் வந்து பாதிப்படையும் அப்படின்னு படிச்சேன். ஸோ சரி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அத அப்படின்ட்டு தான் சொன்னேன். ஸோ நிறைய பேர் வந்து இயர் பட்ஸ் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டே போறீங்க. அதை கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாங் டேர்ம்ல அது பாதிப்பு வரலாம். அதனால நீங்க இத ஒரு கைண்ட் அட்வைஸா எடுத்துட்டு ஒயரோட இருக்கிற இயர் போன்ஸ் மாட்டிக்கிட்டு நீங்க பாட்டு கேட்டே ரசிச்சுட்டு போங்க. ஸோ மற்றவங்களுக்கும் அது வந்து பாதிப்பு இல்லாதங்காட்டி தானே இயர்பட்ஸ் மாட்டுறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இயர்பட்ஸுக்கு பதிலாக ஒயர்டு இயர்போன்ஸ் மாட்டிக்கிட்டே நீங்க பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போங்க. அதுதான் வந்து நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க மக்களே? சோ நம்ம போற வழிகள் எல்லாம் ஊட்டி வரைக்குமே இப்படிதாங்க இருக்கும். நம்ம டவுன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து இதே மாதிரியான அற்புதமான ஒரு மலை கிராமங்களா தான் இருக்கும். ஃபுல் என்விரான்மெண்ட்மே வந்து
கேரட், கேபேஜ், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ இப்ப அந்த லீவ்ஸ் எல்லாம் செலரியா, அந்த மாதிரி நிறைய நமக்கு வாயிலே நுழையாத நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இங்க சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தூரத்துல பாத்தீங்களா அந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் வந்து பூமரங்கள் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பாட்டு கேட்கறதுக்கு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் அதே மாதிரிதான். நம்ம பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு மக்களே நம்ம ஊட்டி மலையோட மங்கள். பட் ஆனா அதை வந்து விவசாய பூமி மாதிரி கீழே இருக்கிற விவசாய பூமி மாதிரி பண்றது வந்து எனக்கு அதுல உடன்பாடே இருக்காது. நம்ம கீழே ஏறு வச்சு டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி விவசாயம் பண்றது வேற, அது வந்து சமவெளி பகுதிகள். பட் ஆனா மலை மேல இந்த மாதிரி பெரிய ஹெக்டேர் கணக்கான ஏரியாஸ வந்து உழவு ஓட்டி நம்ம விவசாயம் பண்ற அளவுக்கு பண்றது வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த தட்பவெட்ப சூழ்நிலைகள்ல எப்போ எங்க வந்து கிளவுட் பர்த்ஸ் எல்லாம் ஆகும்னே தெரிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல மண்ணை லூஸ் ஆக்கி நாம இந்த மாதிரி மலை மேல விவசாயம் பண்ணும்போது அது எனக்கு பாதிப்பு வருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சூழலியல் பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் இப்ப வெளியிடுறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எக்காலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னே சொல்றாங்க. ஏன்னா மலைகளுக்கு அழகே வந்து சோலை காடுகள் தான். அதனால நீராதாரத்துக்கெல்லாம் வந்து சோலைக்காடுகள் வந்து முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால நாம இங்க வந்து நம்ம கேரளால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்டேட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குங்க. ஃபுல்லா வந்து மரங்கள் தான் வச்சிருப்பாங்க. மரங்களுக்குள்ள அந்த மரங்கள் மேல குறுமிளகெல்லாம் வந்து படர விட்டுருப்பாங்க. அந்த மரங்களுக்கு கீழேயே வந்து ஏலக்காய் எல்லாம் விளைவிச்சிருப்பாங்க. அந்த ஏலக்காய் எல்லாம் வந்து நிழல்ல தான் விளையும். ஓகேவா? குறுமிளகும் அப்படிதான், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிலம். அந்த மரங்களுக்கு இடையில வருது பாத்தீங்களா கொஞ்சம் சூரிய கதிர்கள், அதுலயே வந்து நல்லா விளைஞ்சிரும். அதுக்கு பெருசா வெயில் தேவை அப்படின்னு அவசியம் கிடையாது. சோ அங்க வந்து எக்காலஜியும் மேனேஜ் ஆகுது. உங்களுக்கு மலை மேல வசிக்கிற மலை கிராம மக்களுக்கான வாழ்வாதாரமும் வந்து காக்கப்படுது இல்லையா? நம்ம குறுமிளகு வந்து இன்ஃபேக்ட் பிளாக் கோல்டுனே சொல்லுவாங்க. நம்ம காந்தாரா படத்தை பார்க்காத ஆளுகளே கிடையாது. அந்த படத்துல பாத்தீங்கல்ல அப்படியே வந்து கூட டன்னா வந்து அந்த காலங்கள்ல இருந்தே வந்து குறுமிளகு தான் வந்து தேசங்களுக்கு பல தேசங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க நம்ம தமிழர்கள் மன்னர்கள் காலத்துல இருந்தேங்க. சோ இப்போ நாம ஏன் வந்து அந்த முறையை பின்பற்றாம இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறிகள் இதெல்லாமே வந்து பிரிட்டிஷர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண காய்கறிகள் தானே. நம்ம பாட்டன் போட்டன் காலத்துல எல்லாம் வந்து கேரட், கேபேஜ், செலரி, பீட்ரூட்னு எல்லாம் இருந்திருக்குமாங்க? இது பேர்லயே பாருங்க, கேரட், பீட்ரூட் எல்லாமே வந்து இங்கிலீஷ் பேருங்க தான். எல்லாமே வந்து மரபு சார்ந்த காய்கறிகள் கிடையாது. சோ அதனால வந்து அதையெல்லாம் மலை கிராமத்துல விளைவிக்கிறது வந்து லாங் டேர்ம்ல நம்மளோட மலை வளங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இது மலை மேல வசிக்கிற நிறைய விவசாய மக்களுக்கு இது என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா நிதர்சனமான உண்மை அதுதானுங்க. இது வந்து நம்ம மரபு சார்ந்த விவசாயம் கிடையாது மலை மேல நம்ம பண்றது. சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கத்து நாடான கேரளா ஃபர்ஸ்ட் சேர நாடா தாங்க இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம திருப்பி அந்த ஹிஸ்டரி எல்லாம் போக தேவையே இல்ல. அதை ஒரு வேற்று மாநிலமா பார்க்காம அங்க இருக்கிற மலை கிராம மக்கள் என்ன மாதிரியான விவசாயம் பண்றாங்க அப்படிங்கறத நாம கவனிக்கணும். சோ அவங்க வந்து இந்த மாதிரி இங்க தூரத்துல தெரியுது பாருங்க இந்த மாதிரி மலைக்காடுகள். இது கூட யூக்கலிப்டஸ் மரம் தாங்க, தைல மரம். இதுவும் வந்து நம்ம சமவெளி பகுதிகளில் கருவேலா முள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குமோ அதே அளவுக்கு மலைகள் மேலயும் சரி சமதளத்திலயும் சரி இந்த யூக்காலிப்டஸ் மரங்கள் வந்து அவ்வளவு பாதிப்பு தருமா? எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நான் தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நான் சொல்லிதான் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ பாருங்க எவ்வளவு எக்காலஜிக்கு கேடு விளைவிக்கும்னு. நம்ம இருக்கிற லேண்டையும் வந்து இங்கிலீஷ் காய்கறிகள் விளைவிக்க யூஸ் பண்றோம். மீதி இருக்கிற சோலைகள்லயும் வந்து நம்ம மரபு சார்ந்த மரங்கள் இல்லாம ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த ஊட்டியில வந்து யூக்கலிப்டஸ் மரங்கள் தான் இருக்கும் போல. அது நிலத்தோட நீரு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் இருக்கிற ஈரப்பதத்தையும் சேர்த்து உறிஞ்சு அது காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பாருங்க நம்ம எக்காலஜிக்கு. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல நாம எக்காலஜியை காப்பாத்துறதுக்கு மரபு சார்ந்த இந்த தொழில்கள் நம்ம கேரளால எப்படி குறுமிளகு, ஏலக்காய், மீதி இருக்கிற ஸ்பைசஸ், பட்டை, லவங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்கல்ல, காய்கறிகள், பழங்கள்,
இந்த மாதிரி கிழங்குகள், இந்த மாதிரி நிறைய நம்ம மரங்களுக்குள்ளேயே ஊடுபயிர விளைவிக்கிற மாதிரியான வாழ்வாதாரங்களை ஏற்படுத்திட்டு இந்த முறை விவசாயம், அதாவது நம்ம இங்கிலீஷ் காய்கறிகளை, டீ எஸ்டேட்ஸ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள். மக்களே பாருங்க, டீயும் வந்து தேயிலையும் வந்து நாம மரபு சார்ந்து உபயோகிக்கிற ஒரு பொருள் கிடையாது. அதுவும் வந்து பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்ததான். பிரிட்டிஷ் காலத்துல தானே நம்ம மலைகள் எல்லாம் வந்து டீ எஸ்டேட்ஸா மாத்தப்பட்டுச்சு. மக்களை இதை நாம புரிஞ்சுக்கணும். நாம வந்து விவசாயிங்களுக்கு எதிராக சொல்ற அப்படிங்கிற மாதிரியான எடுத்துக்காம உண்மையை என்ன அப்படின்னு யோசிக்கணும். நம்ம மலை வளத்தை காப்பாற்றணும். மலை வளத்தை காப்பாத்தினாதான் வந்து நமக்கு நீர்வளமும் வந்து பெருகும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. சோ இத வந்து மக்கள் எல்லாருமே வந்து கருத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சோ நம்ம இவ்வளவு அழகான மலைகளின் ராணியான ஊட்டிய இந்த மாதிரி மரபு சார்ந்த ஒரு விவசாயத்துக்கு திருப்பும் போது நம்ம இயற்கையும் காக்கப்படுது இல்லையா? லாங் டேர்முக்கு வந்து அது பயனளிக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் சரி, அடுத்த ஜெனரேஷனுக்கும் சேர்த்து ஒரு பியூட்டிஃபுல்லான மலையகத்தை நாம விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. சோ மக்களே, இதே எண்ணத்தோட நாம அழகா நம்ம ஊட்டி மலையை ரசிச்சுக்கிட்டே வந்து டவுன் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, நம்ம எப்பநாட்டுல இருந்து கிளம்பி சாம சூப்பரான குட்டி குட்டி கிராமங்களை எல்லாம் தாண்டி நாம ஊட்டி டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. சோ ஊட்டி டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து இந்த டைம் கவர் பண்ணிருக்கேங்க. ரோஸ் கார்டன் கவர் பண்ணிருக்கேன், பொட்டானிக்கல் கார்டன் கவர் பண்ணிருக்கேன், இப்ப புதுசா ஏற்படுத்திருக்கிற கர்நாடகா கார்டனையும் கவர் பண்ணிருக்கேன். சோ நிறைய அடிஷன்ஸ் இந்த டைம். ஓகேவா? நம்ம ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ஊட்டி டாய் ட்ரெயின்
பாண்டியன்ல இருந்து கிண்ணக்கோரை ஹிரியசகை மாதிரி நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற கடைசி கிராமங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, மஞ்சூரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேடி வேலி, இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸ்ல வந்து எப்பநாடு, ஊட்டி டவுனுக்குள்ள இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஊட்டி வந்தா என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து அடுத்தடுத்து கிடைக்கிற சான்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் நம்ம ஊட்டி வந்திருந்தப்போ முதுமலை வனவிலங்கு சரணாலயம் போயிருந்தோம். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. அது எல்லாமே வந்து ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்குங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும் மக்களே. ஒவ்வொரு டைமும் நான் ஊட்டி வரும்போது செம்மையா என்ஜாய் பண்ணுவேன். அந்த அழகா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட ஈர காற்று, குளிர்ச்சி, பாக்குற இடத்துல எல்லாம் இயற்கை எழில் கொஞ்சம் கிராமங்கள்னு ஒரு கம்ப்ளீட் இதுன்னு சொல்ல, கம்ப்ளீட் ஹில் ஸ்டேஷன் வைப்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம மலைகளின் ராணியான ஊட்டி. ஸோ கண்டிப்பா எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடணும். நான் இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்ல இந்த கருத்தை நிறைய சொல்றேன். தயவு செஞ்சு வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம 59,000 ஸ்ட்ராங் ஃபேமிலி ஆயாச்சுங்க. பட் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நமக்கு 1000 வியூஸ் வரதே வந்து கஷ்டமா இருக்குங்க. ஸோ நீங்க வந்து நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணாதான் எனக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும் மக்களே. என்ன சொல்றீங்க? சோ நம்ம ஊட்டி ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. வாங்க இறங்கறதுக்கு ரெடியாவோம் மக்களே. 1:45 கிளம்பி கரெக்டா 3 மணிக்கு நாம ஊட்டி ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயாச்சுங்க. 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. இது மார்க்கெட் ஏரியாங்க. அங்க பாருங்க டைம் இதெல்லாம் இருக்கு, கடிகாரம். ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க இத. மக்களே, எப்பநாடு மலை கிராமத்திலிருந்து ஊட்டி ஏடிசி மார்க்கெட் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Ooty ATC Market Bus Stand மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.